இது. அதனால நேர்லயே அவரை போய் பார்க்கலான்னு கிளம்பி போறாங்க. அங்க போனா ஹீரோவோட அம்மா ஹீரோயினை உள்ளே விட மாட்டாங்க. உனக்கு வெக்கமே இல்லையா, திரும்ப திரும்ப பணத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்திடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகையா வருது, என்ன செய்யறதுனே தெரியல. கடைசியா வேற வழியே இல்லை, ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. அப்ப அவரும் ஏய் பென்னி எப்படி இருக்க, நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அர்ஜென்ட்டாக $2 மில்லியன் வேணும் அப்படின்னு கேட்குறா. உன்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், ஆனால் திடீர்னு எதுக்கு இவ்வளோ பணம், என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்குறான். அது ஒன்றும் இல்லை அப்படின்னு அவள் கட் பண்ணிடுறா. என்னாச்சு திடீர்னு இவ்வளோ பணம் கேட்குறா அப்படின்னா, அவள் ஏதோ பிரச்சனையில் இருக்கா போல இருக்கே, சரிவா நம்ம சீக்கிரம் அவளோட ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு ஹீரோ வந்து அவரோட அசிஸ்டண்ட்டோட ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஹீரோயினே காணும். இவ எங்கே போனா அப்படின்னு பார்க்கும்போது டஸ்ட்பின்ல ஒரு பாட்டில் இருக்கு. எடுத்து பார்த்தா அதில் ப்ரெக்னென்சி லேடி சாப்பிட்ற ஹெல்த் டானிக்னு போட்டிருக்கு. உடனே ஹீரோ இந்த டானிக்கை இவ எதுக்கு குடிக்கிறா அப்படின்னா, பென்னி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு யோசிச்சுட்டே இவர் நேராக ஹன்சிங் கிட்ட தான் போறாரு. ஒரே ஒரு விஷயம் சொல்லு, கடைசியா நீயும் பெண்ணியும் எப்போ ஒன்னா இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவன் திருன்னு முழிச்சுட்டே அது ஒரு 6 மாசம் இருக்கும் சார் அப்படின்னு சொல்றான். ஷோரா 6 மாசம் இருக்கும்ல அப்படின்னு கேட்க, ஒரு வருஷம் கூட இருக்கும் சார், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னா அது என் குழந்தை தான் அப்படின்னு ஹீரோ வேகமா அங்கிருந்து போறான். பட் இந்த நேரத்துல தான் ஹீரோயின் பாவம் ஹாஸ்பிட்டல்ல அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினோட அப்பா இறந்து போயிட்டாரு. அவளுக்கு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுது. அவ்வளோதானா, எல்லாமே முடிஞ்சுதா, அப்பா இனிமே நீங்க இல்லாம நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. இந்த நேரத்துல அங்கிருந்து ஹீரோ ஓடி வரான். ஓடி வந்து, இங்க பாரு நான் உன்கிட்ட உன்னை கேட்டே ஆகணும், நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினும் ஆமா அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு அவ போறா. இங்க பாரு நீ என் மேல கோவமாக தான் இருக்கன்னு புரியுது, ஆனா ஒன்று சொல்லு, இது நம்மளோட குழந்தை தானே அப்படின்னு கேட்குறான். இல்லை நம்ம குழந்தை இல்லை. ப்ளீஸ் கோவப்படாத, இங்க பாரு உனக்கு என்ன, நான் இன்னும் டிவோர்ஸ் பண்ணாமல் இருக்கேன் அதான பிரச்சனை, கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன், இது நம்ம குழந்தை தானே, ப்ளீஸ் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவ இல்லை இது உன் குழந்தை கிடையாது, நீ போய் சொல்லாத, இது ஹன்சிங்கோடது இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ அவ கரெக்டு தான், ஹன்சிங்கோடதும் இல்லை உன்னோடதும் இல்லை, மூணாவதா வேற ஒருத்தர் இந்த குழந்தைக்கு அப்பாவா இருந்தா நீ என்ன செய்வ அப்படின்னு ஹீரோயின் கேட்க, டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் அப்படியே பார்க்குறானா, ஹீரோயினும் அவ்வளோதான் இல்லை அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறா. நேராக அவள் ஸ்டெப் மதரோட வீட்டுக்கு தான் போறா. ஏன்னா கடைசியாக ஹீரோயினோட அப்பா எழுதி வச்சிருந்த உயில் எடுத்து படிக்கிறாங்க. பட் அதில் வந்து அவரோட சொத்து எல்லாமே அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணுக்கு தான் போகணும்னு சொல்லி எழுதியிருக்கு. ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கு, எனது அப்பா எனக்காக எதுவுமே வைக்கலையா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த தங்கச்சியுமே, அக்கா அதை நினச்சி நீ கவலைப்படாத, ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குல்ல, அதனால என்னால் சொந்தமாக எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் அப்பா சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி வச்சிருப்பாரு, ஆனால் நீ தான் ரொம்ப டேலண்ட் ஆச்சேக்கா, நீ சொந்த காலிலேயே நின்று வளருவியே, அதனால தான் உனக்கு சொத்தே எழுதி வைக்கல போல அப்படின்னு அவ சொல்ல, ஹீரோயினும் என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறா. தென் அதோட ஹீரோயின் ஹீரோவோட தாத்தாவை பார்க்கணுன்னு தான் கிளம்பி போகிறாங்க. அப்போ அவர் சாரிம்மா எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், நீயும் அவனும் டிவோர்ஸ் பண்ண போகிறதா சொன்னாங்க, என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது, எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவளும் இல்லை பரவாயில்ல தாத்தா, இதில் என்ன இருக்குது, அட்லீஸ்ட் நாங்கள் இப்போயாவது டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம், என்னோட அப்பா வேற இறந்துட்டாரு, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு அவள் சொல்கிறா. இங்கே பாருமா, நான் இப்போ இது சொல்கிறேன், நீ கோவப்படாத, ஆனால் தயவு செஞ்சு ஒரு 2-3 நாள் டைம் எடுத்து யோசியேன், உன்னோட மனசு மாற கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது சரியா, இப்போதைக்கு நீ டிவோர்ஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்காத அப்படின்னு அவர் சொல்ல, ஹீரோயினும் சைலண்ட் ஆகிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே நைட்டு நம்ம ஹீரோ வந்து வேகமாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காரு. அப்போ ஹீரோட அசிஸ்டண்ட்டும், சார் அது யாரோ தாத்தாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காராம், அவர் உங்களை பார்த்தே ஆகணுமா, அதான் தாத்தா உங்களை அர்ஜென்ட்டாக இந்த பிளேஸ்க்கு வர சொன்னார் அப்படின்னு சொல்ல, இந்த பிளேஸ்க்கு யாரா வந்திருக்கிறது அப்படின்னு ஹீரோ வரான். பார்த்தா ஆப்போசிட்லேயே ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு தாத்தா போட்ட பிளான் தான் இதெல்லாம். அப்போ ஹீரோ உள்ளே போகிறாரு. போனால் ஒரு கேண்டில் லைட் டின்னருக்கான எல்லா செட்டமுமே இருக்குது. ஹீரோ உடனே இது என்னது, இது யாரோ தாத்தாவோட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கோன்னு சொன்னேன், இது என்னது இது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அது வந்து பாஸ் உங்கள் தாத்தா தான் அப்படின்னு இழுக்க, ஷோபா இப்போ நான் மியானை பார்த்து பேசணும், அதுக்கு தானே நான் அவளை நேரடியாக போய் இனிமேல் அவளுக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ டேரெக்டாக நம்ம ஹீரோயின் இருக்க ரூமுக்கு வராரு. அப்போ தான் ஹீரோயினும் கரெக்டாக அந்த ரூம்குள்ளேருந்து வெளியே வராங்க. ஹீரோயினை பார்த்துட்றாரு. பார்த்துட்டு அப்படின்னா நீ தான் மியானா அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து அது வந்து மியான் தான் என்னை இந்த பிளேஸ்க்கு வர சொன்னான் அப்படின்னு சொல்கிறா. அவர் உடனே எதுக்கு அவள் உன்னை வர சொல்கிறா, ஏன்னா அவளுக்கு நான் உங்க கூட பழகிறது பிடிக்கலையா, உங்ககிட்ட இருந்து என்னை ஒதுங்கி இருக்க சொன்னா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உடனே அவர் அவள் சொல்கிறதெல்லாம் கேட்காத, இங்கே பாரு நான் அவளை சீக்கிரமாகவே டிவோர்ஸ் பண்ண போகிறேன்,
அதனால நான் உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னை நம்பு, நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்றாரு. அப்பாவ இல்ல இல்ல, எப்படி பார்த்தாலும் நான் உங்க அளவுக்குலாம் ஓத் கிடையாதுல்ல. ஸோ நான் உங்ககிட்ட இருந்து தள்ளியே இருக்கேன். ஏன்னா நீங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், நான் ஒரு சின்ன டிசைனர். ஸோ நம்ம 2 பேருக்கும் எப்படி செட் ஆகும்? அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு அவ சொல்றா. ஏய், செட் ஆகாதுன்னு நீயே இப்படி முடிவு பண்ணுவ? இங்க பாரு, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ற, அது பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்ப அவ இல்ல, என்னால முடியாது அப்படின்னு கோவமா அங்கிருந்து போயிடுறா. பட் அப்பயுமே ஹீரோ இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லாத, இங்க பாரு, நான் நாளைக்கே தாத்தா கிட்ட இதை பத்தி பேசுறேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவர்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவளும் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ கேட்கவே இல்லை. ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு நெக்ஸ்ட் டே அவங்க தாத்தாவை பார்க்க போயிடுறாரு. அப்ப அங்க தாத்தாவுமே வராரு. ஹீரோயின் பயந்துட்டே ஐயோ இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு பயந்துட்டே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த தாத்தா அதை பார்த்துட்டு நீங்க எவ்வளோ பெரிய மனுஷன் நின்றுட்டு இருக்கேன், உங்களுக்கு கண்ணு தெரியலையா, கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்ப ஹீரோவும் இல்ல தாத்தா, இவ பயந்துட்டு இருக்கா, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு நான் இருக்கேன்ல, தைரியமா திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அப்படியே திரும்பும் போது அந்த தாத்தா ஹீரோயினை பார்த்து அட நீ அப்படின்னு வராரு. அப்ப ஹீரோயின் ஹாய் தாத்தா, நான் தான் பென்னி, ஆக்சுவலி நான் தான் இவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் இவன் என்ன இப்படி பேசுறா அப்படின்னு பார்க்கும்போது தாத்தா தாத்தா கொஞ்ச நேரம் அப்புறம் எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு அவ கண்ணடிக்கிறா. சரின்னா அவருமே சைலண்டா இருக்காரு. அப்ப ஹீரோ தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு மியானை பிடிக்கல, நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு எனக்கு இவளை தான் பிடிச்சிருக்கு, ஸோ இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அந்த தாத்தா இவளை பிடிச்சிருக்கா, ஏன் உனக்கு இவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இவ என் மேல ரொம்ப பாசமா இருக்கா, அதனால எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. யாரை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்றானோ அவங்களே லவ் பண்றதா நிக்கிறானே அப்படின்னு மனசுக்குள்ள சிரிக்கிறாரு. அதோட சரி எப்படியோ இருந்துக்கோங்க, ஒன்னா இருந்தா சரிதான் அப்படின்னு சிரிச்சுட்டு அங்கிருந்து போக தாத்தா அப்படின்னா எங்க 2 பேருக்கும் நீங்க ஓகே சொல்லிட்டீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஓகே ஓகே அப்படின்னு அவர் சிரிச்சுட்டே போயிடுறாரு. ஹீரோவால நம்பவே முடியல. என்ன தாத்தா இவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்லிட்டாரு, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு முழிக்கிறான். அதோட ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அப்பா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட கடைசியாக பேசின நேரம்லாம் இருக்கும்ல, அது கேமராவில் அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ சிசிடிவியில் என்னென்ன ரெக்கார்ட் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் கடைசியாக அந்த லாயரும் ஸ்டெப் மதரும் கொஞ்சிட்டு இருந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. உடனே அவங்க அப்படின்னா இது எல்லாமே இவங்களோட ட்ராப்பா, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து அப்பாவோட அக்கௌண்ட்டில் இருக்க பணம் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க, அதோட அப்பாவோட சொத்து எல்லாத்தையும் அவங்க பேருக்கே மாற்றி எழுதியிருக்காங்க, இவங்க எவ்வளோ மோசம் அப்படின்னு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறா. அதோட அவள் இந்த எல்லா விஷயத்தை பற்றியுமே ஹீரோவோட தாத்தா கிட்ட சொல்லிட்டு தாத்தா நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னோட அப்பா சாவுக்கு இவங்க 2 பேரும் தான் காரணம், அவங்கள நான் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்பா அவர் இல்லைம்மா என்னால் இப்போதைக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, ஆனால் உனக்காக நான் யூச்சன் கிட்ட பேசுகிறேன், அவன் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்ன பண்ணுறாருன்னா டேய் பேராண்டி என்னன்னு தெரியல, திடீர்னு உன்னோட ஒய்ஃப் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்றா, அதோட அவள் ஃபேமிலிலையும் ஏதோ ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனையை மட்டும் நீ பார்த்து கிளியர் பண்ணி விட்டீன்னா அவள் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டா, உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோவும் அதானே பார்த்தேன், அவளாவது டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுறதாவது, சரி என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அது ஒன்றும் இல்லை, அவங்க கம்பெனியில் இருந்த பணம் எல்லாத்தையும் அவளோட ஸ்டெப் மதர் யாரோ எடுத்துட்டாங்கன்னு அவள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. ஸோ நீ என்ன செய்கிறனா அது என்னன்னு கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணு ஓகேவா, அப்புறம் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது உன் கூட நீ பெண்ணையும் கூப்பிட்டுக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வரான். அப்படி வரும்போது ஒரு என்கேஜ்மெண்ட் ஹாலில் ஹன்சிங்க்கு என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோ உடனே இது என்னடா அப்படின்னு போகும்போது ஹன்சிங்கும் ஹீரோவை பார்த்துட்டு ஹன்சிங் இவனை பார்த்த உடனே ஐயோ இவர் பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு அங்கே போஸ்டர்லாம் இருக்குமா, அதில் ஹன்சிங்கோட ஃபேஸில் சேர்த்து அள்ளி வச்சு அப்படியே பூசி மொழிவிடுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ என்ன ராசா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லையே, நான் தரையை தொடச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்ல, ஆஹா எதுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் இப்போ தரைக்கு மாப் போட்டுட்ருக்காரு, அது இருக்கட்டும், இது என்ன இந்த போஸ்டரில் உன் மூஞ்சி மேலே நீ இப்படி அழுக்கு பண்ணிட்டா இதில் இருக்கிறது நீ தானே எனக்கு தெரியாதா அப்படின்னு ஹீரோ கேட்க, இப்போ நான் என்ன சொல்கிறது, நான் என்ன சொன்னாலுமே தப்பாக போயிடுமே அப்படின்னு அவன் முழிக்கிறான். இங்கே பாரு, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, நீயும் பெண்ணியும் கப்பிளா, உண்மையாகவே மேரேஜ் பண்ணி ஒன்றா இருக்கீங்களா அப்படின்னு அவன் கேட்க, எனது சார் நான் உண்மையாக ஒத்துக்கிறேன் சார், எங்கள் 2 பேருக்கும் இன்னும் மேரேஜும் ஆகல, நாங்கள் லவ்வர்ஸும் கிடையாது, அவள் வேணும்னு இப்படி போய் சொல்லிட்டு இருக்கா, ஆனால் சார் இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லிடாதீங்க சார், அவள் ரொம்ப கஷ்டப்படுவா நான் சொன்னேன்னு தெரிஞ்சா அப்படின்னு இவன் சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா உங்களுக்கு மேரேஜே ஆகலையா அப்படின்னு ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. உடனே அவர்
சரி சரி இந்த பணத்தை வச்சுக்கோ, செலவுக்கு வச்சுக்கோ சரியா அப்படின்னு கொடுக்க, இவனும் அவாடா தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ டக்குன்னு ஹீரோ கிட்ட வந்து, அது ஒன்றும் இல்லை, இப்போ உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகலைன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இந்த விஷயம் அவளுக்கு தெரியாது, ஒருவேளை தெரிஞ்சுது அதோட ஸ்டூடியோவோட சேர்த்து நீயும் காணாமல் போயிடுவ புரியுதா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சரி 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 சார், நான் கண்டிப்பாக வந்து சொல்லவே மாட்டேன் சார் அப்படின்னு இவன் சொல்லிடுறான். தென் ஹீரோவுக்கு இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே அவர் நேராக ஹீரோயினை பார்க்க தான் கிளம்பி வராரு. அப்போ ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்படியே க்ளோஸ் அப்பில் வந்து, நீ என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். இவளுக்கு ஐயோ அப்படின்னா தாத்தா எல்லா உண்மையும் சொல்லிட்டாரோ, நான் தான் மீயான்ற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு பார்க்குறா. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.